என் பேர் சேதலி. திப்புரையும் நம்மளுடைய நண்பர் ப்ளஸ் நம்மளுடைய உறவினர். நானும் அவரும் ஒன்றா தான் தங்கியிருக்கிறோம். அது இல்லாமல் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் புக்கு எழுதுறேன் அப்படின்னு சொன்னப்போ, அவன் என்ன புக்கு எழுதுறாங்கிறாரு, இருக்க வேலையை விட்டுட்டு இது பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கலை. பேச்சு வேலை அப்படியே நம்ம எழுந்துக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அடிக்கடி நான் ஃபேஸ்புக்கில் நிறையா விமர்சனங்கள்லாம் நிறையா இது பண்ணுவேன். ஜாதி மத ரீதியாகவும் இருக்கட்டும், புது கருத்தாகவும் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு நீட்டாக ஒரு ஜென்ரலாக பதில் கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம கொடுக்குற ஒரு வழக்கம். அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இவர் நம்ம கூட இருக்கனால சமயத்தில் நம்மளுக்கு கோபமும் இதுவும் அதிகமாகிடுச்சுன்னா யாராவது நம்ம அதை வெளிப்படுத்தி ஆகணும், இல்லை சொல்லிடணும். அப்போ இவர்கிட்ட சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமாக டக்குன்னு ஒரு கருத்து சொன்னாப்புல, நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நாடு தனியாக பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இது எல்லாமே வந்ததுக்கு இந்த அது என்ன ஹைதர் அலி, அப்புறம் திப்பு சுல்தான் இவங்களுடைய அந்த காரண காரியங்களை சொல்லியிருந்தாரு. ஏன்னா அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு அதை இது பண்ணலைன்னு கேட்டால் இப்போ அவர் எழுதிக்கிட்டு இருக்க தொடரில் அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எனக்கு விலைக்கு சொன்னப்போ அப்போ தான் எனக்கு ஒரு பிடித்திருக்க மாதிரி இவருக்குள்ளார உள்ள சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சோம்னா நம்மளுக்கே கொஞ்சம் இதாக தானே கிளியர் ஆகிட்டோமே நம்ம அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். என்ன அப்படின்னா ஹைதர் அலிகிட்ட ஹைதர் அலி போர் தளபதியாக இருக்கார். நல்லா அரசராக இருக்க ஒரு உடையார், பெங்க சைடில் உடையார்லாம் இருக்கிறாங்க. உடையாராக இருந்தவர் எப்போ திடீர்னு போய் ஹைதர்கிட்ட போய் ஒரு சாதாரண தளபதிகிட்ட போய் என்னத்துக்கிட்ட போய் அரசாட்சியை போய் கொடுக்குறாரு? பெரிய சமஸ்தானத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. என்னத்துக்கிட்ட போய் இவர் கொடுக்குறாரு? எப்படி அப்போ உங்களுக்கு கிடச்சி? சரி, அவ்வளோ பேர் கதை எழுதியிருக்கானுங்க, அதை ஒன்று படித்தோமா போனோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அந்த மாதிரிலாம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இந்த அமைப்பும் இன்னைக்கு அது நம்ம கையில் முடிவாரியாக இருக்கக்கூடியதுக்கும் இந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன அந்த ஒரு வார்த்தையில் அவர் எனக்கு புரிய வச்சுட்டாரு. அதுலேருந்து நான் அவரோட ஃபுல் ஃபேனாக ஆகிட்டேன். இப்போ இந்த புக்கு நல்லபடியாக நான் ஒன்றும் படிக்கலை, வரப்போ கூட சொன்னார், நீங்கள் சொல்லாதீங்க, நான் புக்கை வாங்கி படித்தே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவருடைய அந்த மக்கா முதல் மைசூர் வரை அப்படிங்கிற இதில் இப்போ சார் சொன்ன மாதிரி நானும் இந்த தலைப்பை இப்படி கொண்டு வரலாமே அப்படின்னு ஃபஸ்ட்டு விமர்சனம் பண்ணினேன் அவர்கிட்ட நேரடியாக. அப்புறம் நான் என்னண்டா, ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அது பாட்டுக்கு ஓடட்டும், அதுக்கான பாதையை ஏற்படுத்திட்டு போகட்டும், நம்ம ஒரு கல் போட்டு நம்ம தடுத்து அது எங்கேயாச்சும் வெள்ளப்பெருக்காகி வேற யாருக்காச்சும் பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதால அவர் போகலையே போகட்டும்னு சொல்லிட்டு நான் விமர்சனம் பண்ணதை நன்றி.